வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம குக்கர்லேயும் வெஜிடபிள் தம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அப்புறம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை கற்பகம் வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஏற்கனவே இது கரெக்டாக 400 கிராம் அளவுக்கு பாசிமதி ரைஸ் நான் ஊற வச்சுருக்கேன். அதோட அளவு நான் சமைக்கும் போது காமிக்கிறேன். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. கொதி வந்தது இந்த அரிசியை களைஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம்லாம் வேக வைக்கக்கூடாதுங்க. நம்ம 3 நிமிஷம் தான் வேக வைக்க போகிறோம். இப்போ அந்த அரிசியை சேர்த்துடுங்க. இப்போ நல்லா பொங்கி வருது பார்த்திங்களா. இதிலேருந்து கரெக்டாக 3 நிமிஷம் கணக்கு வச்சுக்கோங்க. 3 நிமிஷம் போதும். ரொம்ப நேரம் வேக வச்சிங்க அப்படின்னா நம்ம தம் போடும்போது கரெக்டான தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்காது. இப்போ நமக்கு 3 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த சாப்பாடை வடிச்சிடலாம். தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குங்க. எந்தளவுக்கு ஆயில் தேவையோ அந்தளவுக்கு ஆயில் சேர்த்துங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ 3 ஏலக்காய், 3 லவங்கம், ஒரு 4 துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, இது கூட ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இது கூட பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்படி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ நமக்கு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இந்த பச்சை வடை பிறந்தாண்டி அந்த இஞ்சி பூண்டையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ வதக்கியாச்சு. இது கூட 3 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துடுங்க. இப்போ தக்காளி நமக்கு வேகமாக வதங்கிடும். இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா. இப்போ இதை நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் உள்ள. இப்போ கொஞ்சம் பீன்ஸு, கேரட்டு, இது கூட ஒரு உருளைக்கிழங்கு, இது கூட மீல் மேக்கர் நான் சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூட பட்டாணி இருந்ததுன்னா கூட சேர்த்துக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்கணும். இப்போ இதை நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். இது டீஸ்பூன் தான். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ காஷ்மீரி மிளகாய் ஒரு ஸ்பூன். இது நல்லா கலர் கொடுக்கும். அதுக்காண்டி தான் நான் அந்த காஷ்மீரி மிளகாய் சேர்க்குறேன். இது 1/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், நம்ம வீட்டில் அரைப்போம்ல அந்த மிளகாத்தூள். நீங்கள் காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்ப்பீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா நல்லா கிண்டி விடுங்க. இப்போ மசாலாலாம் நல்லா பச்சை வடை பிறந்துட்டு நல்லா கிண்டியாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதுட்டு தான் அரிசி ஊற வச்சேன். கரெக்டாக இந்த விளிம்பு அளவுக்கு தான் நான் அரிசி ஊற வச்சேன். அதே அளவுக்கு நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுத்தோமோ அதே அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க. பாருங்கள், அந்தளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன். இப்போ உப்பு போதுமான்னு பார்த்துக்குங்க. இப்போ நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் தான் நம்ம ரைஸ் சேர்க்கணும். அதில் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை. நான் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம ரைஸ் வேக வச்சு எடுத்துருக்கோம்ல, பாருங்கள் 3 நிமிஷம் தான் வேக வச்சுருக்கோம். அதுக்கே நல்லா இதாகிடுச்சு. ரொம்ப நேரம் வேக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப வெந்துடும். கரெக்டாக 3 நிமிஷம் மட்டும்தான் வேக வைக்கணும். அப்போ தான் உதிரி உதிரியாக நமக்கு சாப்பாடு கிடைக்கும். இப்போ இந்த சாப்பாடை அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாதி லெமன் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரைஸ் சேர்த்துடுங்க. சேர்த்த பிறகு உடனே கரண்டி வச்சு நீங்கள் கிண்டக்கூடாது. நமக்கு அரிசி உடஞ்சிடும். இது மட்டும் நல்லா லேசாக இது பண்ணி விடுங்க. இப்போ கரண்டியால் நல்லா அமுக்கி விடுங்க. நல்லா பின்பக்கம் திருப்பினேன். இது மட்டும் நல்லா அமுக்கி விடுங்க. நல்லா எல்லா பக்கமும் நல்லா அமுக்கி விடுங்க.
நமக்கு அந்த மசாலா வந்து நல்லா மேலே வந்துடும். இப்போ இது மேலே வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நெய். இப்போ வந்து நம்ம குக்கர் வச்சு மூடிடலாம். இப்போ மூடி வச்சு மூடிடுங்க. கரெக்டாக வந்து ஸ்டவ்வை ஹையில் வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு விசில் வந்து ப்ரெஷர் நல்லா போன பிறகு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெஷர் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணும்போது நல்ல மணமாக இருக்குது பாருங்கள். ரைஸ் கூட கரெக்டாக வெந்து வந்திருக்கு, நீளமாக இருக்குது பாருங்கள். இப்போ உடனே வந்து நீங்கள் கரண்டி வச்சு கிண்டிடக்கூடாது. இது மட்டும் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம அந்த பிரியாணியை சேர்த்துக்கலாம். நல்ல மணமாக இருக்குது. இப்போ கரண்டி வச்சு லேசாக கிண்டி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் ரைஸ் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு, நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து உடனே நம்ம கிண்ட வேணாம். உடனே கிண்டணும் அப்படின்னா நமக்கு எல்லாம் உடஞ்சிடும். இதை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு மூடி வச்சிடலாம். அப்போ தான் அந்த கீழே உள்ள இதுவும் நமக்கு கரெக்டாக மசாலாலாம் நல்லா சார்ந்திருக்கும். மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் மினிமம் ஆச்சு மூடணும். நான் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருந்தேன். இப்போ நம்ம கிளறி விடலாம் எல்லாத்தையும். இது மாட்டம் இருக்கும்போது நமக்கு ரைஸ் உடையாமல் இருக்கும். இப்போ நல்லா கிளறி விடுங்க. இது மாட்டம் கிளறி விடுங்க, ரொம்ப இதை கிளறாதீங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். ரைஸ் பார்க்கறதுக்கே சூப்பரான வெஜிடபிள் தம் பிரியாணி நம்ம ஈஸியாக குக்கர்லேயே எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.